சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. எனது திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு வணக்கம். A new dawn, a new direction. India's National Highway Authority is rewriting the rules of urban connectivity. Elevated rotary on railway land at G Corner. Trichy sir, on behalf of Trichy public, and welcome to the people of Trichy. This is one old problem that we have solved. திருச்சி நகரின் மிக முக்கியமான போக்குவரத்து சந்திப்புகளில் ஒன்று ஜி கார்னர். இந்த பகுதியில் நீண்ட காலமாக கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. இதனால் பல உயிர்கள் காவு வாங்கப்பட்டுள்ளது. இந்த வழியே செல்லும் போதெல்லாம் விபத்து பயம் வாகன ஓட்டிகளை ஆட்டி படைத்துள்ளது. இங்கு உயர்மட்ட சுழற்பாலம் அமைக்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் சுமார் 16 ஆண்டுகால தொடர் கோரிக்கையாக இருந்து வந்தது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். தொகுதி மக்கள் அவரிடம் மனு அளித்தனர். இந்த விவகாரத்தை கையில் எடுத்த துரை வைகோவுக்கு இந்த காரியம் அவ்வளவு எளிதில் சாத்தியப்படவில்லை. இந்த பாலம் அமைப்பதற்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், ரயில்வே நிர்வாகம் உள்ளிட்டவற்றின் அனுமதி தேவைப்பட்டது. நடைமுறை சிக்கல்கள் ஏராளமான தடைகளை போட்டது. பல முறை முயன்ற போதும் புது சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. இதையடுத்து உரிய ஆவணங்களை தயார் செய்து சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சகங்களுடன் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் துரை வைகோ. மத்திய அமைச்சர்களான அஸ்வினி வைஷ்ணவ், நிதின் கட்கரி உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இது தொடர்பாக கடந்த ஜனவரி 2025 கூட்டு ஆய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பித்ததும் தொடர் சந்திப்புகளும் இந்த பாலம் உருவாவதற்கு வழிவகுத்துள்ளன. ஒரு வருட துரை வைகோவின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்னவென்றால், தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்திடம் பாலம் கட்ட ஒப்புதல் பெற்றதோடு ரயில்வே அமைச்சகத்திடமிருந்து அவர்களின் நிலத்தில் கட்டிக்கொள்ள தடையில்லா சான்றையும் கடந்த 13ஆம் தேதி பெற்றதுதான். இதன் மூலம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பொன்மலை அருகே அமைந்துள்ள ஜி கார்னர் சந்திப்பில் 4 பாதைகள் கொண்ட உயர்மட்ட சுழற்பாலம் அமைப்பதற்கான முக்கிய தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து கடந்த திங்கட்கிழமை காலை 11 மணியளவில் நாடாளுமன்றத்தில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை சந்தித்து நன்றி தெரிவித்தார் துரை வைகோ. அதற்கு அஸ்வினி வைஷ்ணவோ, இது உங்கள் இடைவிடாத முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என கூறியுள்ளார். இது குறித்து MP துரை வைகோ தனது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளதாவது: நூற்றுக்கணக்கான உயிர்களை காவு வாங்கிய ஜி கார்னர் பகுதியில் உயர்மட்ட சுழற்பாலம் அமையப் போவது உறுதியானது. திருச்சி மக்களின் 16 ஆண்டுகால கோரிக்கைக்கு விடியல் கிடைத்துள்ளது. எனது மக்கள் பணியில் இந்த உயர்மட்ட ஜி கார்னர் சுழற்பாலம் ஒரு சாதனையாக எனக்கு நிறைவை தருகிறது என துரை வைகோ தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டம் நிறைவேறினால் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளின் பயணம் சீராகவும் பாதுகாப்பாகவும் அமையும். போக்குவரத்து நெரிசல் குறைவதோடு விபத்துகளும் கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் திருச்சிக்கு மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு பயணிக்கும் மக்களுக்கும் பெரும் பயனளிக்கும் என கூறப்படுகிறது. தற்போது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் ரயில்வே அதிகாரிகளுடன் இணைந்து கட்டுமான பணிகளை விரைவுபடுத்துவது குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி மக்களின் நீண்டகால கனவு விரைவில் பலிக்கப் போகிறது. ரயில்வே நிர்வாகத்திடமிருந்து தடையில்லா சான்றிதழ் கிடைத்துள்ள நிலையில் பாலத்தின் அடுத்த கட்ட கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இது திருச்சி தொகுதியின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் முக்கிய மைல்கல்லாக அமையும் என்பதில் ஐயமில்லை. திமுக கூட்டணியில் வெறும் 4 இடங்களையே திமுக ஒதுக்கியுள்ளது என மதிமுகவினர் சிலர் அதிருப்தி தெரிவித்து வரும் நிலையில் 4 சீட்டாக இருந்தாலும் 40 சீட்டாக இருந்தாலும் நாம் இப்படித்தான் செயல்படுவோம் என்பது போல துரை வைகோ திருச்சியில் இந்த பாலத்தை ஒரு வருடமாக போராடி கொண்டு வந்த வெற்றிக்களிப்பில் இருக்கிறாராம். எனது திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு வணக்கம். A new dawn, a new direction. India's National Highway Authority is rewriting the rules of urban connectivity. Elevated rotary on railway land at G Corner, Ponmalai, Tamil Nadu. NOC approved by Railway Board. A 4-lane ramp, 32,415 square meters of railway land, 0 private land, 0 displacement, 100% public benefit for railway commuters, for highway travelers, for every citizen of Tamil Nadu.
One junction, one solution, a safer India. திருச்சி நாடாளுமன்ற மக்களுடைய 16 ஆண்டுகால கோரிக்கை அதை நிறைவேற்ற முடியாது, அது சாத்தியப்படாது என்று சொன்னாங்க. இன்னைக்கு அந்த நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்படும், சாத்தியப்படும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இப்பிரச்சனை குறித்து நம்முடைய ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், ஒன்றிய போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இவங்களை நான் சந்திச்சு நான் முதல்ல ஒரு மனு கொடுத்திருந்தேன். நெடுஞ்சாலைத்துறையுடைய ஆலோசகர் கன்சல்டன்ட் அவங்க வச்சு நம்ம இது பேசணும். நம்ம ரயில்வே துறை அமைச்சரும் சரி, நம்முடைய ஒன்றிய போக்குவரத்துறை அமைச்சரும் சரி, அவங்க 2 பேரையும் சந்திச்சு இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, ஒரு முறை இல்லை, 5 முறை இல்லை, 10 முறை இல்லை, கணக்கில்லாத சந்திப்புகள் கிட்டத்தட்ட இந்த 18 மாசத்துல அவ்வளோ தடவை நான் சந்திச்சிருக்கேன் 2 பேர்கிட்டையும். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இந்த உயர்மட்ட சுழற்சி பாலம் இது கண்டிப்பா இதுதான் தீர்வு, அப்போ இதுக்கு இவ்வளவு நிலம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரைபடத்தெல்லாம் காமிச்சு, அந்த உயர்மட்ட சுழற்சி அதோடைய டிசைன் எல்லாமே காமிச்சு, அவரு நம்முடைய ரயில்வே துறை பொது மேலாளரும் அவங்களும் இதுல அதெல்லாம் பார்த்தாங்க. நாங்கள் எங்களுடைய உயர்மட்ட அதிகாரி ரயில்வே போர்டு அவங்க தான் இதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். நீங்கள் அதனால் இது மேற்கொண்டு நீங்கள் அவங்க டெல்லியில் போய் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் நான் டெல்லிக்கு போய் அங்கே இருக்கிற நம்மளுடைய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கிட்ட மறுபடியும் சொல்லி இந்த வரைபடம், இந்த உயர்மட்ட சுழற்சி பாலம், எலிவேட்டட் ரோட்டரி இதெல்லாம் அவர்கிட்டையும் காமிச்சு, இதுக்கு இவ்வளோ நிலம் தேவைப்படுது, அதனால் உங்களுடைய ரயில்வே துறை பொறுத்திருக்கு இதுக்கு நீங்கள் தடையில்லா சான்றிதழ், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை இந்த உயர்மட்ட சுழற்சி பாலத்தை கட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, அதுக்குண்டான நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. அதனால் தயவு கூர்ந்து இனியும் காலம் தாழ்த்தாமல் இதுக்கு ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அவரை கண்டிப்பாக நான் பரிசீலிக்கிறேன் அப்படின்னு அவர் அமைச்சர் சொல்லியிருந்தாரு. அதற்கப்புறம் நம்முடைய ஒன்றிய போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரியும் சரி, நம்மளுடைய ஹர்ஷ் மல்ஹோத்ரா அமைச்சரும் சரி, நம்மளுடைய அஸ்வினி வைஷ்ணவ் அமைச்சரும் சரி, 2 பேரும் அவங்களும் ஒரு புரிதல் வந்து அதுக்கப்புறம் அவங்க இந்த ரயில்வே துறை அதிகாரிகள் சரி, இங்கே இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சரி, அவங்க தகவல்கள் கொடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட அது அவங்க என்ஓசி கொடுத்துட்டாங்க. ரயில்வே துறை நீங்கள் இந்த ரயில்வே நிலத்தை இந்த உயர்மட்ட சுழற்சி பாலம் கட்டுறதுக்கு நீங்கள் இந்த நிலத்தை பயன்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு அந்த தடையில்லா சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க. என் பொது வாழ்க்கையில் என்னுடைய இந்த 18 மாதம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் நான் நிறைய இது செஞ்சு கொடுத்துருக்கேன். அதில் முதன்மையானதாக நான் நினைக்கிறது இந்த எலிவேட்டட் ரோட்டரி, உயர்மட்ட சுழற்சி பாலம் வரப்போங்கிறது அந்த ஒரு பணி. நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்களோ அதோட நான் இன்னைக்கு சந்தோஷப்படுறேன். நான் எனக்கு என்னென்னா, எங்களுடைய எம்பி நல்ல எம்பி, சிறந்த எம்பி, ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து, அரசியல் கொள்கைகள் சித்தாந்தங்களை கடந்து உங்களுக்காக பணிபுரிகிற ஒரு எம்பிங்கிற அந்த முத்திரை எனக்கு இருந்தால் போதும் தான் நான் செயல்படுறேன். இன்னைக்கு இந்த உயர்மட்ட சுழற்சி பாலம் ஜிகான சந்திப்பில் அந்த பணியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மகத்தான சாதனை நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. From my constituency of Trichy, sir. On behalf of Trichy public, I'm giving it to you, sir. Nandri and welcome to the people of Trichy. This is one old problem that we have solved. திருச்சி மக்களுடைய இந்த நீண்டகால கோரிக்கை வேண்டுகோள் நிறைவேறதுக்கு காரணமான ஒன்றியத்துறை அமைச்சர்கள் திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரு நிதின் கட்கரி, இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா, ரயில்வே துறை அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், என் திருச்சி அலுவலகத்தில் பணிபுரிகின்ற சகோதரர்கள், தோழர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் திருச்சி மக்கள் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.